எப்பா சொல்லுப்பா. இன்னைக்காவது ஒரு வீடு நல்ல வீடா பாக்கணும். நம்மளும் 2 நாளா ரோடா அலைந்தோம், வீடு கிடைக்கும் இல்ல. ஆமா. எப்ப இங்க ஒரு வீடு இருக்குப்பா, டூலெட் போட்டு. இது டாய்லெட் போட்டுடா, அங்க போடுங்க. எப்ப இது டூலெட் பா, வீடு தான் வாடகைக்கு இருக்கு. ஐயா நான் எத்தனை பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துருக்கேன், இப்படித்தான் போட்டிருக்கும் டாய்லெட்னு. எப்ப அது டாய்லெட்னா இங்க ஐ வந்திருக்கும்பா, டாய்லெட் வேற டூலெட் வேறப்பா. டூலெட்னா வாடகைக்கு விட்டுருக்காங்கன்னு அர்த்தம்ப்பா. நான் அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், நினைச்சு டாய்லெட் நினைச்சுக்கிட்டேன். அது ஐ வரும், அது வேற டாய்லெட். சரிப்பா. கதவு தட்டு. பொருள் கதவு தட்டணும், நாய் கிடக்கப்படாது, முதல்ல அதையும் பாத்துக்கணும்ல. நம்ம வாட்டில போய்கிட்டு இருந்தா நாய் கடிச்சுன்னா அது வேறடா. இப்ப ஏற்கனவே வெறி நாய் ரொம்ப கடிக்கி பார்த்தான் தட்டணும். பெல் இருக்காப்பா? பெல் இருக்காடா? பெல் இல்லையே. என்ன வீடு? யாரு வரலாமா இல்ல நீங்க வரீங்களா? வீடு டூலெட் போடு. வாடகைக்கு வேணும். வீடு வாடகைக்கு வேணுமா? ஆமா. அது நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? இது என் மகதான்யா, மகதாக்கா. அப்படியா? ஆமா. சரி பாருங்க, வாங்க. என்ன வீடு பாக்கலாமாக்கா? வாங்க வாங்க, பாருங்க பாருங்க. வரலாமா? உள்ள வாங்க வாங்க. இருடா, நாய் கிடக்கா? நாயெல்லாம் இல்ல, நான் தான் இருக்கேன். வாங்க. என்ன நிம்மதியா ஒரு பேப்பர் படிக்க விடுதீங்களா? என்ன இது, சோஃபா ஃப்ரிட்ஜ் எல்லாம் செட்டில்டா இருக்கு. உங்களுக்கு இது தருவாங்களாக்கும். அது நான் ஏன் உள்ளது, நான் வீடு காலி பண்ணி போவையில எடுத்துட்டு போயிருவேன். சரி, நான் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லுவேன், அதுக்கு ஏற்பட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு தரேன். என்ன கண்டிஷன்ஸ்? இந்த பிள்ளை ஆரம்பத்துல இருந்து வந்து பேசுறது எனக்கு இதா இல்ல. சும்மா இருடா. ஏமா என்ன கண்டிஷன் சொல்லுங்க, வாடகை எவ்வளவுன்னு சொல்லுங்க, எத்தனை மாசம் அட்வான்ஸ் சொல்லுங்க, நாங்க கொடுப்போம். என் கண்டிஷனை சொல்லிருந்தேன். சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஏமா கல்யாணம் ஆயிடுச்சுமா? இதுலயே நீங்க இதாயிட்டீங்க, கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு தானே என்னுடைய கண்டிஷனு. ஏமா ஒவ்வொரு வீடுகள்ல வந்துமா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வீடு தரமாட்டேன்பாங்க, கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வீடு தருவேன்பாங்க. ஆனா நீங்க புதுசா இருக்கீங்கம்மா, கல்யாணம் ஆயிருக்க கூடாதுங்க. என்னம்மா நீங்க? அப்ப அவங்க கிட்ட போய் நீங்க போங்க. என் வீட்டுல இதுதான் கண்டிஷன், பிடிச்சிருந்தா வாங்க, இல்லைன்னா கிளம்பிட்டே இருங்க. என்ன எப்படி சொல்லுது? கல்யாணம் ஆயிடுச்சுமா? சரி, உங்களுக்காண்டி நான் விட்டு கொடுக்கேன். சரி. பிள்ளை இருக்கப்படாது, பொண்டாட்டி மட்டும் தான் கூட்டு வரணும். ஏமா இது என் மகம்மா. இவன் உங்க மகளா? ஆமா, 10ஆம் கிளாஸ் படிக்கா, நல்லா படிப்பா. இவ்வளவுதான் கூட்டு வரக்கூடாது. அவ என்னமா செஞ்சா அவங்கள? சொல்லுதேன், தொந்தரவு, பிள்ளையில வச்சு தொந்தரவு. நீங்க என்ன செய்யுங்க, பொண்டாட்டிய கூட்டுவாங்க, பிள்ளைய ஆசிரியர் சேர்த்து பாருங்க. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடிமா. இது பெத்த பிள்ளைய ஆசையில சேர்க்க சொல்லுமா? பாதுகாப்பா விட சொல்லுதே. பெரிய ஆள்ரா, பழைக்கூடாதுடா. அப்ப நீங்க வேணா ஆசல் போங்க. நீ நம்மளே வீடு வாடகை வந்து அவங்க வீடு நீ சும்மா இருடா. அந்த அம்மா பெரிய பெரிய பேசக்கூடாதுப்பா, தப்புடா. அது என்ன, அந்த அம்மா தான் பேசுதுன்னா நம்ம பேசக்கூடாதா? இதுக்குதான் நான் சொன்னேன், பிள்ளை இருக்க கூடாது. அவ சின்ன பிள்ளை உங்களுக்கு தரமாமா. என்னம்மா நீங்க எங்களை பாருங்கம்மா, அவ பச்சை பிள்ளைமா. அவ காலையில 2வது கண்டிஷன் போடுதேன். ஏமா கொஞ்சம் பொறுங்க. அந்த அம்மா பெரிய ஆளு, நம்ம வீடு இல்லாம 4 நாளா ரோடா வெயில அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவன் வீடு வச்சிருக்க அப்படித்தானே பேசுவா. நம்ம வந்து உட்கார்ந்துகிட்டு நம்ம குணத்தோட காட்டுவோம், பேசாம இருப்பான். ஏமா நீங்க வந்து சின்ன பிள்ளைய பத்தி விடுங்க, நீ என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் தாரம்மா. சரி, நீங்க வந்து நீ இங்கிட்டு வாப்பா, சொல்லுங்கம்மா. ஒரு பேப்பர் கூட நிம்மதியா படிக்க முடியல. 2வது கண்டிஷனு, காலையில 8 மணிக்கு மோட்டர் போடுவேன். சரி. 10 நிமிஷம் தான் போடுவேன். ஏமா அது எத்தனை லிட்டர் டேங்குமா? 10 நிமிஷம் தான் போடுவேன்னா எப்படிமா? அவ்வளவுதான் போடுவேன், தண்ணி ரொம்ப கொட்டக்கூடாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி. அதுல எவ்வளவு பிடிக்கணுமோ, எவ்வளவு குளிக்கணுமோ, எத்தனை பாத்திரம் கழுவணுமோ, எவ்வளவு துணி துவைக்கணுமோ, எவ்வளவு செலவழிக்கணுமோ செலவு கொடுக்கணும். சரியா? சரி. டேங்க்ல தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி போட்டு விடுறீங்களா? அதெல்லாம் போட மாட்டோம். அது நீங்க வெளியில எங்கயாவது போய் போங்க. பொது பாத்ரூம் இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல. ஏமா நான் வாடகை கொடுக்கணுமா? பொது பாத்ரூம் அப்படின்னா நான் எப்படி வாடகை வர? 10 நிமிஷம் மோட்டர் போடுறேன். 10 நிமிஷம் தண்ணி காணாட்டி எப்படிமா செய்யும்? அதெல்லாம் போதும். நான் இருக்கல, நான் 5 நிமிஷம் தான் போடுறேன். எனக்கு ஏமா உங்களுடைய இதா இருக்கும், எங்களுக்கு சின்ன பிள்ளைய நான் வச்சிருக்கேன். அதுக்கு தானே பிள்ளை இருக்க கூடாது. இப்ப புரியுதா? ஏமா பிள்ளைய கொண்டு எங்க மக்கள முடியும்? இப்ப 3வது கண்டிஷன் சொல்லுதேன். சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 4 துணி தான் துவைக்கணும். நல்லா இருக்கு. துணி அவ்வளவுதான் துவைக்கணும். அப்புறம் இன்னொன்னு,
எந்த சத்தமும் சமையல் பண்ற சத்தம் எதுவும் வரக்கூடாது. இல்ல குக்கர் சவுண்ட் கேட்கப்படாது அம்மா அப்படின்னா கேட்கக்கூடாது. எனக்கு குக்கர் சவுண்ட்னால எனக்கு அலர்ஜி. எனக்கு அப்ப நீங்க எப்படி சமைப்பீங்க வீட்ல? நான் கடையில வந்து சாப்பிடுவேன். ஏமா நீங்க ஒத்த பொம்பளம்மா நல்லா 10 வீடு வாடகை குக்கர் சவுண்ட் அலர்ஜி. ஏமா குழம்பு தாளிக்கிற சவுண்ட் அலர்ஜி. எனக்கு பிடிக்காது. என்னதுதான் அலர்ஜி ஏமா இல்ல. நீங்க ஒரு பொம்பளை 10 வீடு வாடகை நான் விட்டுருக்கீங்க. ஒரு பொம்பளை தெரியுமா 30 பொம்பளை தெரியுமா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த கண்டிஷனை சொல்லுதேன். ஒரு நிமிஷம் கிழிஞ்ச விவரம் என்னது படிக்கீங்கம்மா? ஏமா வடை வாங்கிட்டு வந்தேன் காலையில. அதுக்கு கொடுத்த பேப்பர் தொட்டு கொடுத்து எவ்வளவு காசு கொடுத்து எவ்வளவு பேப்பர் வாங்கி படிப்பாளா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. ஆமா அதை விட்டு போட்டு பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கு இந்த காலத்துல. அது என்ன பாட்டி இந்த ஏமா உங்களுக்கு நான் பாட்டியா? ஏம்மா, அந்த பிள்ளை பாட்டி சொல்றதுக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்க ஒரு பேப்பர் வாங்கி படிக்கல வடை வாங்கின பேப்பர் வெறும் எண்ணெயா இருக்கும் அதை போய் படிக்கல. அதனாலதான் ஐயா நான் வீடு விடுதேன். நீங்க வீடு என் வீட்டுக்கு வாடகைக்கு வாரீங்க. அந்த அப்படி பண்ண போய் தான் நான் வீடு வச்சு நான் வாடகை விடுதேன். கதம் கதம் முடிந்தது முடிஞ்சு கேளுங்க. அந்த அம்மா சொல்ற பாயிண்ட் ரைட் தான். சிக்கனமா இருந்தா நமக்கு 6 வீடு இருக்கு. சிக்கனும் இல்லப்பா, இது கஞ்சப்பா. இல்ல அந்த அம்மாக்கு 6 வீடு இருக்கு, நமக்கு ஒண்ணு இல்லாம ரோட்டாளு நம்ம. இப்ப என்ன உங்களுக்குள்ள என்ன பேச்சு நடக்கு? ஒண்ணும் இல்ல சரிமா. அடுத்த கண்டிஷன் கேக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க தள்ளி வாரா தம்பி. நைட்டு 8 மணி ஆனா பீஸ் கரியரை கழட்டிட்டு போயிருவேன். கரண்ட் பில் ரொம்ப வந்துரும். எப்படி? ஏமா அது நாங்க தானமா கட்டுறோம். நீங்க கரண்ட் பில் கட்டினாலும் அதுக்கு உண்டான அந்த முன்னுக்கூட்டி சார்ஜ் எல்லாம் நான் தான் கட்டியிருக்கேன். லைட் கிட்ட எல்லாம் தேய்மானம் ஆகி போயிரும். அதனால அதெல்லாம் நான் போடணும்னா 8 மணிக்கு பீஸ் கரியர். அப்ப நைட் எப்படி ஃபேன் ஏசி இல்லாம தூங்க? அது வெளியில அழகா காத்து சிலு சிலு சிலுன்னு வருது. இயற்கை ஏசில படுத்துக்கோங்க. ஏமா கொசு தூக்கிட்டு போயிருமா? கொசுவத்தி சுருள் வச்சுக்கோங்க. கொசு தூக்கிட்டு போயிருமா? கொசுபதி சுல் வச்சு யாரு இவள கொசு தூக்கிட்டு போமாக்கும். போயிருமா? இவ 100 கொசு இவ இது பண்ணுவா. இவள கொசு தூக்கிட்டு போதாக்கும். கொசுபதி வச்சா இருமல் வரும். அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் அப்ப வச்சுட்டு படுக்கிறவங்க மனசு இல்லையா? எனக்கு அதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்க என்னவும் செஞ்சுக்கோங்க. அது சொல்லுமா கரண்ட் பில் நம்ம நாடா கட்டுறோம். நாங்க தானே கட்டுறோம். தேய்மான பொருள் என் பொருள் தானே தேய்மானம் ஆகுது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் கண்டிஷனை கேளுங்க. வளவலன்னு பேச நான் விரும்பல. நான் பேச்சுமே வளவலன்னு பேச மாட்டேன். அதுவுமே நான் மிச்சப்படுத்த பாப்பேன். உங்களாலதான் இவ்வளவு பேசிட்டேன். அப்படியா? ஏமா இந்த கண்ணாடி போட்டீங்கல்ல இதையும் போட்டு தேஞ்சு போகணுமா? இது பாக்கணும்ல. இல்லன்னா உங்களை மாதிரி ஆள் கட்ட இது 2000 உள்ள பேப்பர் வடை வாங்கின பேப்பரை பாக்குந்தம்மா. கண்ணாடியை போட்டு பாக்கு சொல்லுங்கம்மா. அது பரவாயில்ல. 2000 நியூஸ் தானே. சரிம்மா படிக்கணும்ல அதையும். நீங்க லேட்டா படிச்சு கொடுங்க. இப்ப நான் உடனே படிச்சு எந்த கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட போறேன்? ஒண்ணும் இல்ல சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அடுத்து முக்கியமான கண்டிஷன் நைட் 10 மணி ஆனா இந்த இடத்துல கட்டில் போட்டு நான் வந்து படுத்துக்கிடுவேன். ஏமா இது என்னம்மா? ஏல வாடகை கொடுக்குது நம்மடா. இந்த அம்மா வந்து படுக்க தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? அது என்னடா அர்த்தம்? நீங்க வந்து படிப்பீங்கன்னா புரியல. என் வீடு என் பாதுகாப்புக்கு, என் வீட்டு பாதுகாப்புக்கு நான் வந்து படுக்க போறேன். உங்க வீடுனாலும் வாடகை நாங்க கட்டுறோம்ல. நாங்க நம்ம வாடகை. இன்னொன்னு கேளுங்க. உங்களுக்கு வந்து காசு இல்லாம வாட்ச்மேனு வாட்ச் உமனு அப்படி வச்சுக்கோங்க. கட்டில் வச்சு வீட்டுக்குள்ள வந்து படுக்க அங்கதானே படுக்க போறேன். நம்ம வாட்ச்மேன் காட்ட மாட்டோம். உங்களுக்கு செலவு இல்லாம உங்களுக்கு பாதுகாப்புக்கு பாதுகாப்பு எங்கிட்ட ஒண்ணு கிடையாது. 4 பாத்திரம் என் பிள்ளை புக்கு அவ்வளவுதான். உங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட நிறைய இருக்குல்ல. இப்ப நீங்க இருக்கு அது உங்க வீட்டுல நீங்க பத்திரப்படுத்திக்கணும். எங்க வீட்டுக்கு ஏன் படுக்க வரீங்க? நான் இங்கதான் என் வீட்டுக்கு தான் அங்கதான் படுப்பேன். அப்பனா 8 மணிக்கு இந்த அம்மா கரண்ட் எப்படி அமத்துவேன்னு காலுங்க. 6 வீடு வச்சிருக்கேனா? 5 வீட்டுல புடிங்கிட்டு வந்துருவேன். சரி வச்சிருக்கேன். சரிம்மா. 5 வீட்டுல நான் எந்த வீட்டுல படுக்கணும் அந்த வீட்டு பீஸ் கறியை மட்டும் புடுங்க மாட்டேன். சரி. மித்த 5 வீட்லயும் புடிங்கிட்டு வந்துருவேன். அப்பனா இந்த அம்மா நம்ம வீட்டுல படுக்கிறதுனால நம்ம வீட்டு பீஸ்கார புடுங்காது. அதனால நம்ம கொசு கடிக்காது. நம்ம ஏசி போட்டுக்கலாம், ஃபேனு போட்டுக்கலாம். ரைட் சொல்லுங்கம்மா. சரியா? நான் படுத்திருப்பேன். எப்படி தினமும் எங்க வீட்டுல தான் படுத்திருப்பீங்களா இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல படுப்பீங்களா? அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இல்லம்மா நீங்க இல்ல இந்த அம்மா தினம் நம்ம வீட்டுல படுக்கணும். அப்பதான் கரண்ட் நம்ம கூட ஓடும். அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்துல இருக்கு. என்னைய கவனிக்கிறத பொறுத்துல இருக்கு. வீட எப்படி வச்சிருக்கீங்களோ அப்படி இருக்கு. வீட நீட்டா வச்சிருக்கணும். ஒரு ஆணி அடிக்கப்படாது. ஒரு சாமி போட்டா மனுஷங்க போட்டா யாரு போட்டாவும் போடப்படாது. சரி. மெயினா சின்ன பிள்ளை சத்தம் போடக்கூடாது. அதுக்குதான் ஹாஸ்டல்ல விடுங்கன்னு. சரிம்மா சத்தம் போட மாட்டோம். கூட இவ்ளோ ரூல்ஸ் இருக்காதுமா. உங்களை பார்த்தா ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது. அதனாலதான் நான் பிள்ளைய சரின்னு விட்டுருக்கேன். ஆனா அந்த பிள்ளை சரியில்லையா? சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை அவங்க பாருங்க அவனுக்கு ஸ்டைலு. அந்த அம்மா பெரிய மனுஷன் இருப்பான்.
அந்த பாட்டி பண்றத பார்த்தா முறைக்கணும் இல்ல, அதுக்கு சொல்லப்பா. அந்த அம்மா ஒத்த பொம்பளை வெறு, எல்லா நோய் இருக்கு, மாத்திரை ஒரு சமைக்கு சாப்பிடுது இந்த அம்மா. நல்லா கேட்டுக்கோப்பா. என்ன ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அம்மா கடைக்காட்டுலாம் வாங்கி சாப்பிடுது. நாளைக்கு போக்காயிடுச்சுன்னா சொத்தை பூரா நம்ம வச்சுக்கலாம். அதனால அந்த அம்மா சொல்படி நைஸா போகணும், பேசாம இரு. சரிம்மா, சொல்லுங்க. நான் ரொம்ப இறக்க குணம் உள்ளவ. நீங்க தானே? ஏமா பொறுமையா கேளு. சொல்லுங்க. உங்க பிள்ளைய சொல்லி வை. ஏமா சின்ன பிள்ளைக்கு உங்களுக்கு கூட்டாமா? நீங்க நல்ல முறையா நடந்துகிட்டீங்கன்னா சரி. எனக்கு பிள்ளை இல்ல, ஒண்ணு இல்ல, எனக்கு யாரும் கிடையாது. என் பிள்ளை பேர்ல சொத்தை எழுதி வச்சிருக்கலாமா? உங்க பிள்ளை பேர்ல எழுத மாட்டேன், யாருடைய உங்க பேர்ல வேணா எழுதுவேன். சரி. நீங்க நல்லா நடந்துக்கிறத பொறுத்து, என்னைய கவனிக்கிறத பொறுத்து இருக்கு. நீங்க என்னை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சொத்து பூரா எனக்கு இருக்க 6 வீடு, என் நகை, பண்டா, பாத்திரம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருதேன். அப்பா உங்களை நல்லா பாத்துக்கணுமா இல்லன்னா அம்மாவை என்ன நல்லா பாத்துக்கணுமா? எனக்கு ஒண்ணு புரியல. வீடு வேண்டாமா? அப்படி வாடகைக்கு ரோடோட அலையிறீங்களா? அப்பா சரி ஏமா விடுங்க. சின்ன பிள்ளை தெரியாம ரோடோட அலையிறீங்களா? அப்பா அப்பா சொன்னது கேட்கணும், நீ பசாம இரு. சரிம்மா, நாங்க நாளைக்கு அட்வான்ஸ் கொண்டு வரோம். அட்வான்ஸ் எவ்வளவு சொல்லல, கேட்கல நீங்க. அதுதான் எனக்கு மெயின். சொல்லுங்கம்மா. எனக்கு மெயின் அதுதான். சொல்லுங்க. ஒரு மாச வாடகை 50,000 ரூபாய். இத்து போன வீட்டுக்கு 50,000 ரூபாய். எது இத்து போன விடாமா? சூப்பர் வீட் 50,000 ரூபாய். சொல்லுங்கம்மா. 4 மாசம் அட்வான்ஸ். அந்த மாசம் எவ்வளவு? 2 லட்சம் ஆச்சா? சரி, 2 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம் என் கையில கொண்டாந்து கொடுத்துருங்க. முத மாசம் வாடகை கொடுத்துடணுமா? ஆமா. அட்வான்ஸ் 2 லட்சம். 2 லட்சம் 50,000 வாடகை கொடுத்துருங்க. சரிம்மா. என்ன ஒண்ணுயா செத்த நாங்கன படுத்திருப்பேன் ராத்திரிக்கு. சரி. ஒண்ணு. சரி. என் பொருள் இந்த ஓரமா அங்கனாங்கன என் பொருள் இருக்கும். ஏமா இதுக்கு நீங்க எங்களுக்கு வாடகைக்கு எப்படி விட வேண்டாமா? உங்களுக்கு நியாயம் இருக்காமா? வீடு விடுதேன், வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லன்னா வேற வீட பார்த்து காலையில போய்கிட்டே இருக்க. அவ்வளவுதான். ஏன் கண்டிஷன் இதுதான். நான் சொல்லுறது சொல்லிட்டேன். சரிம்மா, நாங்க நாளைக்கு அட்வான்ஸ கொண்டு வரோம். என்னடா? சரி பாட்டி, வரட்டுமாமா? சரி போயிட்டு வாங்க. பிள்ளைக்கு நாளைக்கு கொஞ்சம் புத்தி மீதி சொல்லி கூட்டிட்டு வாங்க. அவ சின்ன பிள்ளை, உங்க பேத்தியா மாதிரி. உங்க வீட்டம்மாவை கூட்டு வாங்க, அவளை நான் பாக்கணும். சரி, நாளைக்கு கூட்டு வரோம். அவ எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு தான் உரிய சொல்லுவேன். அவளையும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா விட விட மாட்டேன். அவங்க இவங்கன்னு சொல்லுங்க. என் மகா வயசு தானம்மா, அதுல என்ன இருக்கு? கூட்டு வாங்க உங்க வீட்டம்மாட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்க. பேசிட்டு உங்க வீட்டம்மா கிட்ட வச்சு நான் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடு விடுது முடிவு பண்ணுவேன். சரி, நாளைக்கு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கூட்டு வந்துடாதீங்க. அனுப்பி விட்டுருங்க. சரிம்மா, வரட்டுமாமா? சரி வாடா, போண்டா. போ மறக்காம போ. ரோடா அப்பா அம்மாவும் அலையுதாங்க வீடு. என் வீடை பார்த்துட்டு அவ்வளவு ஆசை. ஆனா முறைக்குது பிள்ளை, சின்ன வயசுலயே வளர்ந்தது.